வெண்ணிலா சொல்லிட்டே இருந்த திடீர்னு டிஸ்க் பிரேக் போட்டு மாதிரி சரக்கு நிறுத்திட்ட. அதெல்லாம் தொழில் ரகசியம், மொத்தத்தையும் எல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. தொழில் ரகசியமா? ஆமா, 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் மனசுல தாமு நினைப்பு வெளியே சொல்ல மாட்டாங்களாம். என்னன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் தான் போ. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டியா? யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் போ. பாரு, உனக்கு என்ன காளான் கறி மசாலா கேட்ட, நான் அதை உனக்கு செஞ்சு தரேன். சாப்பிட வேண்டியதானே? இவ்வளவு சொல்லிட்டு இருந்த திடீர்னு கோபம். வெளியில என்ன பண்ற நீ? நான் ஒருத்தன் நான் எத்தனை தட்டுல போட்டுட்டு இருக்க? நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? ஒளிஞ்சு நிக்கிற எல்லாரும் தான் சாப்பிடணும். ஒளிஞ்சா? யாரு யார் ஒளிஞ்சிருக்கா? எங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க? எங்க ஒளிஞ்சிருக்காங்க? அவங்க அப்படியே நான் எல்லாரையும் பாத்துட்டேன். அவங்க எல்லாரையும் வர வச்சிரு. அது அள்ளு சகல தூணுக்கு முன்னாடி ஒளிர உடம்பா இது? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, வெண்ணிலாவோட சமையல் தூக்கலா இருந்துச்சா, அத கட்டுப்படுத்த முடியல, வந்துட்டேன். அவர் வந்தாதான் போட்டியிலையும் ஜெயிக்கிறீங்க, இப்ப இதுக்கும் ஒத்துக்கிறீங்க. அதான் முத்து மாமாவோட ஸ்பெஷல் அப்ரோச். நல்லா இருக்கு. வெண்ணிலா, இதோட 2 தோசை போட்டு கூட செம்ம டேஸ்டா இருக்கும். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு 2 பிளேட், என் பிளேட் யாரும் எடுத்துறாதீங்க. எக்ஸ்ட்ராலாம் யாரும் கேட்டுறாதீங்க. சூப்பர், சூப்பரா இருக்கு மாம்ச, சூப்பரா இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். ஆஹா, வெண்ணிலா வாசனை ஆள தூக்குது. சூப்பரா இருக்கு வெண்ணிலா. இப்பவே எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பரவாயில்லையா? என்ன வெண்ணிலா? கார்த்தி, கரெக்டா இருக்கு மாப்ள. சிறப்பு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெண்ணிலா, வெண்ணிலா உழைப்புல வந்த முதல் மசாலா பாக்கெட். பாரம்பரிய சமையலுக்கு பாரம்பரிய மசாலா. இவ்வளவு நாளும் மனசுல இருந்த ரகசியம் அப்படியே மசாலா வடிவில் வெளியே வந்துச்சு பாத்தியா? என்னாச்சு? மறுபடியும் தோசை. கார்த்தி, இது எதுக்குன்னு யோசி. சரி சரி, காட்டு, நான் ஊதுறேன்.
கார்த்தி. சிம்ரன் சிம்ரன் ப்ளீஸ் சிம்ரன், உன் ஞாபகமா இதை நான் வச்சுக்கிறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொடு. அப்படியா? அப்பனா நீ ஒண்ணு கொடு. கொன்னுடுவா உன்னை. கொடு கார்த்தி. கார்த்தி, கொடு கார்த்தி. சிம்ரன் விடு. யாரு? ஐயோ அம்மா, சிம்ரன் எங்கேயாவது ஒளிச்சுக்கலாம் வா. யார் அது? இத தள்ளுது. முதல்ல அதை எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லணும். இந்த கொலுசு யாருது? தெரியல அத்தை. உனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டுல எதுவுமே தெரியாது. நல்லா சாப்பிட தெரியும். உன்னை போய் கேட்ட பாரு. ரெண்டு பேரும் வெளியில வாங்க. பொருள் மட்டும் பாரு, அப்ப தெரியும் இந்த மருதி யாருன்னு. சரி, நான் ஃபார்ம்ல அம்மா கிட்ட சைன் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா, ருத்ரா, ருத்ரா ஓடாத, நில்லுடி. என்ன நீ பால் குடினா குடிக்காம தகராறு பண்ணிட்டு இருக்க? அம்மா போமா, பால் வேணாம், சொன்னா கேளுமா. ஐயோ ருத்ரா, ருத்ரா நில்லு. கொஞ்சோண்டு குடிடா. போமா, எனக்கு வேணாமா. ஏய் நில்லு. இங்க வா, இங்க வா, குடி. அச்சோ, வாங்கம்மா. ஃபார்ம்ல வாங்கிட்டு வந்துட்டோமா? வாங்க அம்மா, நீங்க உட்காருங்க. இந்த ஃபார்ம் எடுத்துரும். பாட்டி, அம்மாவை திட்டாதீங்க பாட்டி. ஏய், பேசாத, அமைதியாரு. உனக்கு என்ன தெரியும்? இங்க பார், உனக்கு கொஞ்சமாவது இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற அறிவு வேணா? இப்பதான் கொண்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம அங்க வச்சிட்டு போயிருக்கான். வேணும்னே எடுத்து கீழே போட்டு தொடச்சிருக்க? சத்தியமா இல்லத்த. அந்த பேப்பர் கீழே தான் கிடந்தது. அப்படியே அரஞ்சன தெரியுமா? மறுபடியும் பேப்பர் பேப்பருங்காத. அது அப்ளிகேஷன் ஃபார்ம். பக்கத்தூர்ல மீன் பிடிக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். தெரியாம வார்த்தை விட்டுருவ, அதனால மத்தனோட மனசு புண்படும். அது மட்டும் இல்ல, நீ கோவப்பட்டா உன் உடம்புக்கும் நல்லது இல்ல. அதுக்குதான் சித்தி சொல்றேன், கோவப்படாத சித்தி. என்ன வெண்ணிலா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? எது பண்ணாலும் கொஞ்சம் கவனமா பண்ணு வெண்ணிலா. இப்படி எல்லாம் சொன்னா பத்தாதுப்பா. கூட்டிக்கிட்டு போய் அவளை பூஜை ரூம்ல உட்கார வச்சு அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே சொல்லு. உன்கிட்ட போய் நான் நியாயத்தை எதிர்பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆமா, எதை சொன்னாலும் கண்ணுல தண்ணி மட்டும் வந்துரும். தெரியாது, அதை விட்டுரு. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுரு. இல்ல நான் கேக்குறேன், படிச்சா மட்டும் தான் பெரிய ஆளா? படிக்காதவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? உண்மையா சொல்ல போனா படிச்சவங்களோட படிக்காதவங்க அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. நம்ம நாட்டை ஆண்டுக்காங்கன்னா பாரு. காமராஜர் ஐயா இலவச மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? அவர் தான் கொண்டு வந்தாரு.
அது வந்தனால எத்தனை ஏழை குழந்தைங்களோட வயிறு நிரம்புச்சு. அவங்களோட வயிறு நிரம்பினது மட்டும் இல்ல, அந்த முதல் தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு அதுதான் காரணமாவே இருந்துச்சு. அவர் படிக்காதவர் தான், அதுக்கு எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? அதனால படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணா உதவியா இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் அவ கூடவே நீங்களோ இல்ல மத்தவங்களோ இருக்க முடியாதுல்ல. படிப்புங்கிறது எந்த வயசுலயும் கத்துக்க கூடிய ஒரு விஷயம் தானே அண்ணா. என்னக்கா இந்த வயசுல போய் படிச்சா எல்லாரும் என்ன சொல்வாங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம்க்கா. பேசாம இரு. உனக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க சொன்னா எதுவும் புரியாது. போ முத்து மாமாவையே கத்து தர சொல்றேன். அண்ணா நீங்க நினைச்சா வெண்ணிலாவை படிக்க வைக்க முடியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. ஐ சூப்பர். மாமா புக்கு ஸ்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். புக்கு ஸ்லேட்டு பல்பும் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காக தான். எனக்கா? எனக்கு எதுக்கு முத்து மாமா? என்ன எதுக்கு பொதுக்குன்னு கேக்குற? அவங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு படிப்பு சொல்லி தரணும்ல, அதுக்கு தான். ஐயோ படிக்கலாம் என்னால முடியாது. எனக்கு அடுப்படையில முடிக்க வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. ஏய் போய் சொன்ன பிச்சுன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீ அடுப்படியில வேலையை முடிச்சுட்டு கையை தொடச்சிட்டு வரத நான் பார்த்தேன். இதுக்கு மேலே உனக்கு வேலை இருக்குன்னு நீ பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? மரியாதையா மேல வந்து படி. தொடச்சிட்டு வரத நான் பார்த்தேன். இதுக்கு மேலே உனக்கு வேலை இருக்குன்னு நீ பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? மரியாதையா மேல வந்து படி. வேண்டாம் முத்து மாமா. ஏதோ அவங்க எல்லாம் சொல்றத கேட்டப்போ நல்லா இருந்துச்சு. நீயும் சரின்னு சொல்லிட்ட. அது அப்படியே பேச்சோட விட்டுருவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு இதெல்லாம் படிக்க முடியாது மாமா. தவறு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும், போக போக அப்படியே ரொம்ப ஈஸியாயிடும். அப்புறம் உனக்கு என்ன ஆகுனா, ஐயோ இதுக்காக பயந்தோம் அப்படின்னு தோணும்னா பாரு. உனக்கு வேணா அப்படிலாம் தோணும், எனக்கெல்லாம் அப்படி தோணாது. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அப்ப படி. படிச்சே தீரணுமா? வேற வழியே கிடையாது, படிச்சே தீரணும். செத்துக்கு முன்னாடி உன்னை நிக்க வச்சு இப்போ படிச்சிருக்கா, அவளுக்கு படிக்காத அந்த வார்த்தை மட்டும் வாயில வராது. படிக்காதவ அப்படின்னு அவளை யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். அதை புரிஞ்சுக்காம நீ என்னடனா என்னமோ. சரி முத்து மாமா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நீயே சொல்லிக் கொடு, நான் கத்துக்கிறேன். வெரி குட். இதுதான் என் பொண்டாட்டி. வா படிக்கலாம். Sit down. உட்காரு. ஆப்பிள். ஏ பார் ஆப்பிள். வாயெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. இப்ப நீ படிச்சிட்டல, அது அப்படியே இந்த ஸ்லேட்ல அழகா எழுதுவியா. இந்தா ஒடி, இன்னொரு வாட்டி பார்த்துக்கோ. ஏ எழுது. கோலம் போட போறியா? எனக்கு எழுதவே வரல முத்து மாமா. வரும் வரும் வரும், வர வெப்பம். நானே உன் கையை பிடிச்சி எழுத வைக்கிறேன். கொடு. பூனே சொல்லிட்டு போலாம்ல, அதுக்கே கேட்டு நல்லா பேர் வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க பூனைக்கு மணின்னு பேர் வச்சிருக்கல, அதே மாதிரி இதுக்கு கேட்டுன்னு பேரு. பூனைன்றது தமிழ், கேட்ன்றது இங்கிலீஷ், புரியுதா? சொல்லுங்கப்பா. வந்து உட்காருங்க சொல்லும். உட்காருங்க உட்காருங்க. இந்த புக்ல நல்லா பாத்துக்கோங்க. என்னப்பா இது? இதுல நான் படிச்சு முடிச்ச புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க படிச்சு முடிச்சு கிழிச்ச புக்ஸ் தான். இப்போ இந்த புக்ல இருக்க பாடத்தை எல்லாத்தையும் அம்மாக்கு நீங்க சொல்லி தருவீங்களாம். சொல்லி முடிச்சு அவங்களை எழுதவும் வைப்பீங்களாம்.
சாயந்தரம் நான் வந்து டெஸ்ட் வைப்பேனா. டெஸ்ட்ல மட்டும் அம்மா சரியா எழுதலன்னு வச்சுக்கோயேன், அம்மா கடி விழுமா? அம்மாக்கு இல்லடா உனக்கு அடி விழும். அதெல்லாம் வர முடியாது. இப்ப வரியா இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரல. ஏய் என்ன அடிக்கிற? வா, நான் உனக்கு பாடம் சொல்லி தரணும், வா. ஏய் நீ பேசாம போறியா இல்லையா? அப்போ இப்ப வான்னு சொன்னேன், நீ ஒழுங்கா படிக்கல எனக்கு தான் அடி விழும் தெரியுமா? ஐயோ என்ன நீ விட மாட்டேங்கிற? மா வாமா, ஆன்ட்டி வந்து இதெல்லாம் பாத்துப்பாங்க. பூஜா ஆன்ட்டி வந்து கொஞ்சம் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இங்க பாரு, கிச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் படி வெண்ணிலா. நான் படிச்சுதான் தீரணும். உட்கார். ஏய் நான் பெட்ல உட்கார்றேன், இங்க வந்து கீழே உட்காரு. ஏய் என்ன நீ ஒரே அடியா அதிகாரம் பண்ற? எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அதிகாரம் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்து உட்காரு. போடி. ஏய் என்ன போடி வாடின்னு மிஸ் மரியாதை இல்லாம பேசுற? மரியாதையா வந்து இங்க உட்காரு, இல்ல அடிச்சிருவேன். உட்காரு. ஸ்லேட் மட்டும் இருந்தா போதுமா? எழுதுறதுக்கு சாக் பீஸ் வேணாமா? சாக் பீஸ் எடுத்து எழுது. கையில எழுதுவியா? ஐயோ எழுது. சரி சரி, ஆப்பிள் எழுது, தனியாவே எழுது. இவ்வளவு நேரம் நான் தான் கையை பிடிச்சி எழுத வச்சேன், இப்போ நீ தனியா தான் எழுதணும். எழுது. எனக்கு இது வரவே மாட்டேங்குது. இந்த எழுத்தெல்லாம் பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு தெரியுமா? ஐயோ உன்னை வச்சு நான் என்னமா பண்றது? வெண்ணிலா, ஐயோ அத்தை கூப்பிடுறாங்க, இதோ வந்துரு. வெண்ணிலா, ஐயோ எப்படிதான் நான் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்கறதோ, உன்னோட ரொம்ப கஷ்டமா. இந்த அடுப்படி, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது இதெல்லாம் தான். படிக்கிறதெல்லாம் உனக்கு வரவும் வராது, அது உனக்கு தேவையும் கிடையாது. உன் பொறப்பிலேயே அதெல்லாம் இல்ல. உன் தலையெழுத்து மோசமா இருக்கு. இதுல வந்து எழுத படிக்கிறாளாம். எந்த எழுத்தும் உன் தலையெழுத்த மாத்தவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஏன் அத்தை இப்படி எல்லாம் என்ன திட்டுறீங்க? நான் நினைச்சு படிக்க முடியும் தான். ஏய், சும்மா ஓவரா பேசாத என்ன? நீ என்ன படிச்சாலும் உன் தலையெழுத்து இதுதான். நீ எத்தனை எழுத்த படிச்சாலும் உன் தலையெழுத்த மாத்த முடியாது. இப்ப மட்டும் ஓடி போனல, இப்ப நீயே வந்து படிக்கலான்ற. நான் விளையாடிட்டு இருக்கேன் போ. இங்க பாரு, நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரலனா அப்பா வந்து உன்னதான் திட்டுவாரு, அப்புறம் அடிக்க கூட செய்வாங்க. என்னையே ஏமாத்திரியா? நீ தானே சொன்ன அதெல்லாம் உன்னை அடிக்க மாட்டாங்கன்னு. நீ போ, நான் விளையாடணும். இவ பாட்டுக்கு சொல்லித்தரேன்னு ஒழுங்கா வந்தா அப்பவே படிச்சிருந்திருக்கலாம். நானே கெடுத்துக்கிட்டனோ. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வெண்ணிலா. இந்த திட்டெல்லாம் உனக்கு பத்தாது. என்னமா பேசிட்டு? என்ன இருந்தாலும் இல்லனாலும் இங்க பாரு, அப்படி மாட்டின உடனே தமால்னு எல்லாருடைய கால்லயும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு விழுந்துட வேண்டியதுதான். அம்மா கால்லயும் அப்படியே போய் விழுந்துட வேண்டியதுதான். ரொம்பதான் ஆசை. ஆமா, அவங்க அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சத போட்டு போறாங்க. அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. அதுவும் நான் உள்ள வந்தா வெண்ணிலா அக்காக்கு சப்போர்ட்டா இருக்கன்ற ஒரே காரணத்துக்காகவே என்ன வேணான்னு சொன்னாலும் சொல்வாங்க. அப்படியெல்லாம் பேசாத சிம்ரன், அதெல்லாம் அம்மா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம இரு சிம்ரன்.
சரி சரி கண்ணு முடிக்க. ஏன்? உனக்காக ஸ்பெஷல்லா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக தான். இப்ப அந்த கால காட்டு. ஏய் எந்திரி. உங்க பேர் என்னன்னு அர்த்தம்? வெண்ணிலா, உனக்கு தான் தெரியுமே, ஏன் கேக்குற? ஐயோ அண்ணி, அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஏங்க என்ன கேளுங்க நீங்க. வாட்டு வாட்டு. ஷோ அண்ணி, ஏன் இந்த வாட்டு வாட்டுறீங்க? வாட் இஸ் யோர் நேம்? வாட் இஸ் யுவர் நே நே நேம். டேங்கப்பா, வந்துருச்சு 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 வந்துருச்சு. அவ்வளவுதான் அண்ணி. சூப்பர் அண்ணி, ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். வாட் ஆர் யூ டூயிங்? அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வாட் ஆர் யூ டூயிங்? சூப்பர்க்கா, கலக்குறீங்க. அண்ணி பாத்தீங்களா கௌதம், ஒரு சின்ன விஷயம்தான், 2 லைன் இங்கிலீஷ்ல தெரிஞ்சதும் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி ஓடுறாங்க. அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஓடல, அப்புறம் அவங்க முத்து மாமா சொல்லி படிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல ஓடுறாங்க. நீ இப்படிதான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. ஐயா, ரொம்ப தான் வலியுது, வாங்க போலாம். வாட் இஸ் யுவர் நேம்? வெண்ணிலா முத்து மாமா. பில்டப் பண்ண உன்னை கூப்பிடுறதுக்கு அண்ணன் ஸ்டேஷனுக்கு போக சொன்னப்ப கூட நான் அவாய்ட் பண்ணேன். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நிமிஷத்துல இருந்து நான் அப்படியே ஃபாலோ ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போல, இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போறேன்னு சொன்னதும் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அந்த ஆண்டவனா பார்த்து கருணை காமிச்சு உங்க அக்கா கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க இங்கே இருக்கீங்க. அண்ணே, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க சொன்னா கம்மி இயர்னு சொல்றீங்க. கம்மி இயர்னா இங்க வாங்கினதானே அர்த்தம். ஆஹா, இவன் ரொம்ப விவரமா இருக்காளே. இல்ல இல்ல, ருத்ரா வந்து ஸ்கூலை விட்டு வருவா, வந்த உடனே கிட்ட கூப்பிடணும்ல, அதனாலதான் ருத்ரா கம் ஹியர்னு சொன்னேன். ஓ, அதாவது கம் ஹியர்னு கூப்பிட்டு அதுக்கு அப்புறம் கேட்கணும். அது என்னன்னு சொல்லித்தரேன். என்ன சொல்றது சரியா ஞாபகத்துக்கு வரலையே. என்னென்ன இனிமா யோசி. அண்ணே, என்னென்ன? என்னால முடியலம்மா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேம்மா. இதுக்கு மேல சொல்லித்தர அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. வெண்ணிலா, ஒரு டீ போட்டு கொடுத்தா நான் சொல்லித்தரேன். ஐயோ, டைம் வேஸ்ட் ஆயிடும், நான் வேற யார்கிட்டயாவது படிச்சுக்கிறேன். என்னது, டைம் வேஸ்ட் ஆகுதா? அப்ப எனக்கு இந்தா
இதெல்லாம் வேணாம். ருத்ரா, நீ வெளியில போய் விளையாட. அம்மா படிச்சிட்டு இருக்கல. நான் இங்கதான் விளையாடுவேன். அம்மா படிச்சிட்டு இருக்கல. இப்படி பண்ணா நான் எப்படி படிப்பேன்? என்ன டிஸ்டர்ப் இருந்தாலும் அத கேர் பண்ணிக்காம நீ பாட்டுக்கு படிக்க. படிக்கப்பா. என்ன ஒரு ஆர்வம். சரி, என்ன சொல்லி தரணும்? அதான் நான் உனக்கு உதவி செய்யலாமா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு சொல்லி கொடு. பரவாயில்லையே, ஏகப்பட்ட கேள்வி கேக்குற. கிண்டல் பண்ணாத, சொல்லி கொடு முத்து மாமா. சரி, கேன் ஐ கேன் திட்டக்கூடாது. கேன் ஐ கேன் ஐ ஹெல்ப் யூ இல்லனா மே ஐ மே ஐ ஹெல்ப் யூ சொல்லு. கோ டு ஈட். Shall we go to eat? இது சரி. Where did you go? முத்து மாமா, அடுத்தது. மாமா. ஐயோ முத்து மாமா. அம்மா. என்ன? நீ தூங்கிட்ட முத்து மாமா. என்னத்த பண்றதுனா சொல்லு. இல்ல, நீ தூங்குறியான்னு கேட்டேன். சொல்லிக் கொடு முத்து மாமா. நான் நிறைய சொல்லிக் கொடு முத்து மாமா. வெல்கம் வர ஸ்டைலா சொல்லிட்டு போறாங்க. அம்மா சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. சார் கொரியர். உள்ள வாங்க, வரேன். வாங்க, கொரியர் வந்திருக்கு. இங்க போடணுமா? பண்ணு. ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு தான் கொரியர் வந்திருக்கு. சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிருக்காங்க. ஒரு ஆள் கூட குறையா சொல்லலையா. அதனால இதுக்கு ஒரு நேம் வச்சு பிராண்ட் பண்ணி தயார் பண்ணி கொடுத்தா ஏஜென்சி எடுத்துக்கிறோம்னு சம்மதம் சொல்லிருக்காங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட செலவுக்கு பணம் தேவைப்பட்டா கூட உடனே அட்வான்ஸ் பணம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நாம அனுப்பின 2 ஏஜென்ட்டுமே ஓகே சொல்லிருக்காங்கன்னா. மேடம், என்ன மேடம் பின்றீங்க? வாங்க வாங்க வாங்க, கை கொடுங்க. கையை கொடுங்க மேடம். அடேங்கப்பா. மேல கஷ்டப்பட்டு ஏறி எச்சிலைய கொண்டு போய் வச்சாலும் அடிக்கிற காத்துல அது கீழே தான் வந்து விழுன்னு அறிவில்லாம வேலை பாக்குறாங்க. சரி, முதல்ல போய் அவங்களுக்கு சாப்பாடு போடு. ஆனா இங்க நான் மிரட்டினதையோ பேசினதையோ எதையுமே காமிச்சிக்க கூடாது, புரியுதா? சரிங்க. இந்த பாரு, இங்க பயந்த மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி வேலை பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காது. கொன்னுடுவன் கொண்டு. என்ன போகுது? இத்தனை நடந்திருக்கு, உனக்கு தெரியல? ஸ்வேதா இருந்திருந்த அந்த கவலையே இல்ல. அவ நடக்கிறது மட்டும் இல்ல, இனிமே என்ன நடக்க போகுதுன்றது கூட சொல்லிடுவா. ஒரு அணு அசைஞ்சா கூட அவளுக்கு தெரிஞ்சிரும். அவளை நம்பி நான் மோசம் போனதுதான் மிச்சம் வருது. எங்க போனா, எப்படி போனா, உயிரோட இருக்காளா செத்தாளான்னு எதுவுமே தெரியலையே. ஸ்வேதா மட்டும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை அள்ளி தூக்கிட்டு வந்துருவோமா. அவ ஒருத்தி போதும், இவங்க எல்லாருடைய கண்ணையும் விரல விட்டு ஆட்டிடுவா.
நான் இந்த பொண்ணு நினைச்சு கவலைப்படாத நாளே இல்ல. ஆனா இன்னைக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்து அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பாத்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம். டாக்டர், நீங்க இந்த நிமிஷம் வரை போலீஸ்க்கோ இல்ல பிரஸுக்கோ நான் தகவல் கொடுக்கல. பார்க்கலாம். கோமால இருந்து வெளியில வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க முழுசா குணமாயிருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். நீ தயவு செஞ்சு இவங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்து அடிக்கடி மானிட்டர் பண்ணிட்டே இருமா. மறுபடியும் ஃபிட்ஸ் வராம பாத்துக்கோ. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். இது எனக்கு செய்யற பர்சனல் உதவியா நினைச்சு நீ செய்யணும். கண்டிப்பா டாக்டர். அப்படியே ஒரு சொர்ட்டி கதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடலாம். ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? தப்பு. ஹே ருத்ரகுட்டி, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ போய் சொல்லி ஏமாத்துறியா? உன்ன பூஜை கிட்ட வேற வேலை இல்ல உனக்கு? நீ வாமா.